வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் உடம்பு நல்லாயிட்டா நம்ம ருட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி நான் சில்ட்ரனுக்கு புபோர் சாச்சா செய்யலான்னு இருக்கேன். இது தமிழில் சாச்சா கஞ்சின்னு கூட நம்ம சொல்லலாம். கஞ்சி வகை இது. இந்த கஞ்சி ரொம்ப ஃபேமஸ் நம்ம மலேசியா நாட்டில். கலர்ஃபுல்லான அந்த சாச்சா சொல்லுவாங்க. அது எல்லோ கலர், ஆரஞ்சு, பர்பிள், ரெட் கலர் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சாச்சா போட்டு தான் இன்றைக்கி நான் கஞ்சி செய்யலான்னு இருக்கேன். அந்த கஞ்சியோடு சேர்த்து இன்றைக்கி நான் கார்ன் ஆட் பண்ணுறேன். சிலர் கார்னுக்கு பதிலாக கிழங்கு வகைகள் ஆட் பண்ணுவாங்க. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும், பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ நிறைய திங்ஸ் சிலர் ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கு ஷாரடா கைவண்ணத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் கார்னை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆஃப் கார்ன் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஆஃப் கார்ன் அப்படி நான் கட் பண்ணி பார்க்குறேன். அப்படி பத்தலை, நான் ஃபுல் கார்ன் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் கார்ன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். தண்டு பகுதியோடு கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த கார்ன் சைட்டு மட்டும் நம்மளுக்கு வேணும். இப்போ முக்கியமான ஐட்டம் பண்டான் லீஃபு. இந்த பண்டான் லீஃப் இல்லைன்னா இந்த கஞ்சி டேஸ்ட்டு, அந்த அரோமா கண்டிப்பாகவே நல்லா இருக்காது. இந்த பண்டான் லீஃப் தான் சூப்பரான அரோமாவை கொடுக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன தேவையான பொருட்கள்னு. இப்போ நான் வெட்டி வச்ச இந்த கார்ன் இது தான் சாச்சாவோட மெயினாக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது. பிறகு சாகு, அப்புறம் சீனி, தேங்காய் பால் முக்கியமாக. இப்போ டவுன் பண்டான் லீஃப் அவ்வளோதான். இங்கே கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த புபோர் சாச்சா செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி விடுறேன். நான் கொஞ்சம் கூட தான் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ நான் எடுத்த அந்த ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே 1 லிட்டர் தண்ணி கரெக்டாகவே இருந்துச்சு. கூடவும் போகலை, குறவாகவும் போகலை. நல்லா சரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணி கொதிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு அந்த சாச்சாவை நம்ம ஆட் பண்ணணும். தண்ணியில் ஆட் பண்ண கையோட தேவைக்கேற்ற உப்பு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு இந்த சாச்சாவுக்கு மட்டும். சாச்சா உப்பு இருக்காது. ஸோ உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோமா அந்த உப்போட லைட்டாக அது வெந்துட்டுருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் இந்த சாச்சா ஒரு ஆஃப் குக் ஆன பிறகு நம்ம சாகு ஆட் பண்ணிக்கலாம். சாகு ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணும். இப்போ நார்மலி சாகு ஒரு அரை பகுதி வெந்துட்ட பிறகு தாராளமாக அடுத்த நம்ம கார்னை ஆட் பண்ணிடலாம். கார்ன் குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே குறைவான டைம் எடுத்துக்கும். கார்ன் ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த சாகு, பிறகு சாச்சா, அப்புறம் கார்ன் இதோடு சேர்ந்து இப்போ குக் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த கார்ன் கூட நான் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் குக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சாகு கூட ஒரு 70% தான் குக் ஆகியிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வைத்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் எஸ்பெஷலி இந்த புபோர் சாச்சாவுக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணல. ஏன்னா கலர் இந்த கலர்ஃபுல்லான சாச்சா நம்ம ப்ரௌனை போட்டோம்னா கொஞ்சம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணேன். கடைசியாக எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு வர நேரத்தில் நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். சிலர் கோகோனட் மில்க் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு அந்த கோகோனட் மில்க்லேயே குக் பண்ணி கடைசி மட்டும் அந்த கோகோனட் மில்க் அந்த எண்ணெய் ஆகிற மாதிரி கூட குக் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இந்த கோகோனட் மில்க் ஆட் பண்ண கையோட ஒரு 2 கொதி வந்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கஞ்சிக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட்டு, பிறகு சுகர் லெவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கஞ்சி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மறுபடியும் நீங்கள் இன்னொரு பவுல் எடுத்து சாப்பிடுவீங்க. நான் கேரண்டியாக சொல்கிறேன், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சில்ட்ரன் கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இந்த புபோர் சாச்சா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.